Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா மோமோஸ், வெஜிடபிள் மோமோஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே गाइस, வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்னா மைதா மாவை பிசைஞ்சு வச்சுக்க போறோம். ஓகே, இத வந்து கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டு தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா மெதுவா பிசைஞ்சு வச்சுக்கலாம். No battery, please. நம்ம மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு லைட்டாக இதில் எண்ணெய் தடவி விட்டுட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாம். நம்ம மாவு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டாக. இதை நல்லா எண்ணெய் தடவி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம ஊற விட்டுடலாம். ஓகே கைஸ், இப்போ ஸ்டஃபிங்ஸ்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். கேபேஜ், கேரட்டு, இதை நம்ம அப்படியே பொடிசாக கட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த இஞ்சி, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு. இதுதான் நம்மளுடைய ஸ்டஃபிங்ஸ்க்கு தேவையான பொருட்கள். இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணலாம் வாங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த இஞ்சி போட்டுக்கலாம். பூண்டு, இது ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி, ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்க வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் இதோட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ரொம்ப வதங்க வேணாம், சும்மா லைட்டாக வதங்கினா போதும். இல்லை ஒரு ஹாஃப் பாயில் மாதிரி வதங்கிக்கலாம். அதுக்கப்புறம் கேபேஜ், வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கைஸ் பாருங்க, இது நல்லா ஓகே கைஸ் பாருங்க, இது நல்லா வதங்கிட்டு இருக்கு. ரொம்ப வதங்க வேணாம், ஒரு ஹாஃப் வதங்கும் போதே நம்ம இதை எடுத்துடலாம்.
கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு. மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 மினிட் வேக விட்டுட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உருண்டையாக இதை செஞ்சு வச்சுருக்கோம். அடுத்து வந்து நம்ம இதை உருட்டி இந்த ஸ்டஃபிங்ஸு இதுக்குள்ளே நம்ம போட போகிறோம். வாங்க. ஓகே, இதை வந்து நம்ம நல்லா கொஞ்சம் மெலிசாக இதை நம்ம இப்படி திரட்டிக்கலாம். அளவுக்கு நம்ம இதை திரட்டிக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டஃபிங்ஸ் இதில் போடலாம். கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டுக்கிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சாரீ ப்ளீட்ஸ் பண்ணுற மாதிரி இதை வந்து நம்ம மெதுவாக இப்படி சேர்த்து வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி நம்ம உருட்டி வச்சிருக்க இந்த மாவெல்லாம் இந்த மாதிரி ஸ்டஃபிங்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். வாங்க. ஓகே, பாருங்கள், நம்ம ஸ்டஃபிங்ஸ் போட்டு இந்த மாதிரி சுருட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இது நம்ம ஸ்டீமில் வைக்க போகிறோம். ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம இதை வைக்கலாம். வாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் வந்து தடவிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இந்த இட்லி பிளேட் அப்படி வச்சுட்டு அதில் எண்ணெய் தடவி அந்த மோமோஸ் எடுத்து இதில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். ஓகே, இதே மாதிரி நம்ம வச்சுட்டு இது நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம ஸ்டீம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மோமோஸ் சாஸ். இந்த மோமோஸ் சாஸ்க்கு செய்ய தேவையான பொருட்கள் ஒரு 2 பெரிய தக்காளி, இவ்வளோ பூண்டு, ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாய், கொஞ்சம் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு. சரி, வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றிட்டு இந்த தக்காளி 2ஐயும் அப்படியே போட்டு பூண்டு, காஷ்மீரி மிளகாய், கொஞ்சம் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோம். இது நல்லா வேகிற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட போகிறோம்.
ஓகே பாருங்கள், இது நல்லா வெந்துச்சு. இந்த டொமேட்டோடைய தோல் நல்லா உறிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வேக விட்டோம். இப்போ நம்ம இதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், நம்மளுடைய டிஷ் இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், மோமோஸ் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. அதே போல் இந்த சாஸை கூட நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இது வந்து நல்ல ஒரு காம்பினேஷன் இந்த மோமோஸ்க்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. You are watching Foodie World. Don't forget to like, comment and subscribe.